ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, எப்போது என் வாழ்க்கை மாறும், நான் எப்போது சந்தோஷமா நிம்மதியாக வாழுவேன் என்ற எண்ணத்திலும் யோசனையிலும் தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதோ இதை கேட்ட சில மணி நேரங்கள்லேயே உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களும் அற்புத மாற்றங்களும் அதிசய நிகழ்வுகளும் நிகழ்வதை நீ பார்க்க போகிறாய் என் செல்வமே. நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் நிறைவாக நிறைவேற்றி தரப்போகிறேன். உனக்கான நல்ல நேரம் நெருங்கி விட்டது. கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு என் செல்வமே. நீ செய்தது தவறு என நீ உணர்ந்த நொடியே என்னால் நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய். உன்னை நோக்கி என் கரங்கள் உனக்காகவே வருகிறது. உன் அப்பன் உன்னை காப்பாற்றும் பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கப் போகிறேன். உனக்கான எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன் என்பதை புரிந்து கொண்டு இதை முழுவதுமாக கேட்டு முடியேன் செல்வமே. உன்னிலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் தீய நட்புகளையும் தீய உறவுகளையும் களைந்து உன்னை பரிசுத்தப்படுத்ததான் உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். உன் பயத்தையெல்லாம் தூரமாய் தூக்கி போட்டுவிடு. உன் வாழ்க்கைக்கான முதல் அடியை மட்டும் நீ எடுத்து வச்சா போதும். உனக்கான முன்னேற்றத்தை நான் நிச்சயமாக தருவேன். நீ முயற்சி செய்தால் உனக்கு துணையாய் நான் இருந்து உன்னை எதிலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறச் செய்வேன் என் செல்வமே. உனக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி உன் எதிர்கால முன்னேற்றத்திற்கான வழிகள் அனைத்தையும் திறந்து வைக்க போகிறேன். தினமும் ஒரு முறை கூட வேணாம், வாரத்தில் ஒரு தினமோ உன் இல்லத்திலோ அல்லது கோயிலிலோ உன் அப்பன் முருகன் என்ன நினச்சி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சா போதும். உனக்குள் ஒளியாக நான் இருந்து உன்னை வழிநடத்தி உன் வாழ்வில் ஜெயிக்க வைத்து உன்னை நிம்மதியாய் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் செல்வமே. உன்னுடைய குடும்பத்துக்காக தானே நீ எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிற. இருந்தும் கூட உன் மேலே அன்பு காட்ட ஒருத்தரும் இல்லையே நினச்சி நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. கவலையை விடு என் செல்வமே. உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன். சோதனை காலத்திலெல்லாம் மனம் கலங்காமல் சற்று பொறுமையாக காத்திருந்தால் போதும். அந்த சோதனைகள் எல்லாம் மேகம் போல உன்னை விட்டு விலகி போயிடும். அப்புறம் நீ சூரியன் போல பிரகாசிக்கலாம் என் செல்வமே. நீ சில நேரங்களில் பார்த்துருப்பதான மழைக்காலங்களில் சூரியனை மூடிக்கிட்டு மேகங்கள் பெருசாக ஆக்கிரமித்து நிற்கும். அதே போலதான் முன் வாழ்க்கை எனும் சூரியனை மறைத்து கொண்டு பிரச்சனைகளும் துன்பங்களும் மேகமாய் ஆக்கிரமித்து உன்னை நிம்மதி இல்லாமல் ஒளி இல்லாமல் உன்னை வாழ வச்சு கஷ்டப்படுத்துது. ஆனால் நிச்சயமாக அந்த மேகம் போல் இருக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகி போய் பிரகாசமாய் உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் கொண்டு வருவதற்கு தயாராக தானே உன்னை தேடி வந்துள்ளேன். நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய். நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். அமைதியாக என் அருகில் வந்து நீ உட்கார்ந்திருந்தாலே உனக்கு ஆக வேண்டிய காரியங்களையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன் என் செல்வமே. உனக்கு ரகசியமாகவும் மறைமுகமாகவும் பல வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ என் மேலே நம்பிக்கை மட்டும் வச்சா போதும். யார் உன்னை கைவிட்டாலும் உன் அப்பனாக இருக்கக்கூடிய முருகன் என் அன்பு பிள்ளைகளையும் பக்தர்களையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் தானே. நீ எங்கே போனாலும் உன் கூட உனக்கு துணையாக நான் வருவேன். உன்னுடைய நல்ல எண்ணமும் செயல்களும் உன் விடாமுயற்சியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போக தான் போகுது. உனக்கு துணையாக இருக்கக்கூடிய நான் உன் வீட்டிலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிறையும்படி செய்ய போகிறேன். உனது வெற்றியை தேடுவதை விட மகிழ்ச்சியை வாழ்க்கையில் தேடி பார்த்தீனா வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும். பசியால் வாடுபவர்களுக்கு வயிறார உணவும் உன்னை விட கஷ்டப்படுபவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவிகளையும் செய்வதை உன் வாழ்க்கையில் பழக்கமாக வைத்துக்கொள்ளேன் செல்வமே. ஏனென்னா நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன்னுடைய 7 தலைமுறைகளுக்கும் உனக்கு பாதுகாப்பு கவசமாய் இருக்க போகுது. நீ இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் இரக்கப்பட்டு ஏதாவது உதவி செஞ்சினா உன் அப்பன் முருகன் நான் உன் மேலே இரக்கம் வச்சு உனக்கான நல்லதை செய்து முடிப்பேன். என் குழந்தையான நீ வாடிய முகத்தோடு இருக்கும்போது என்னால் எப்படி நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ முடியும்? உன் தலைவை என் மணி மீது வைத்துக்கொள். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னை காக்கும் தாயாகவும் தந்தையாகவும் நானே மாறுவேன். நீ போகக்கூடிய இடமெல்லாம் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் உன் அருகிலேயே தான் இருக்கிறேன் என் செல்வமே. நீ எதற்கும் கலங்க வேண்டாம். நீ போகும் பாதையெல்லாம் வெற்றி பாதையாக மாறும். உன் லட்சியத்தை அடைவதற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். கூடிய சீக்கிரம் உன் வீட்டிலும் சுபகாரியம் நடக்கப் போகுது.
குடும்பத்தோடு நீயும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்வமே. யாருமே இங்கு உன்னுடைய கண்ணீரை பார்ப்பதில்லை. உன்னுடைய கவலைகளையும் உன் மனவேதனைகளையும் வலிகளையும் யாரும் பார்க்க போகிறதில்ல. ஆனால் நீ தவறு செஞ்சால் மட்டும் உடனே அதை பார்க்கவும் சுட்டி காட்டவும் ஓடி வந்துடுவாங்க. ஆனால் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத என் செல்வமே. உன் வலியையும் வேதனைகளையும் மன வருத்தங்களையும் உணர்ந்த நான் கவலைகளையெல்லாம் போக்கி களிப்பை தருவதற்காக காத்திருக்கிறேன். நல்லா யோசிச்சு பார்த்தா மனுஷனும் வாழை மரமும் ஒன்று தான். தேவைப்படுற வரைக்கும் இது இரண்டையும் கூடவே வச்சுக்குவாங்க. தேவை முடிஞ்ச உடனே அந்த வாழை மரத்தை வெட்டி வீசுவது போல மனிதனுடைய உறவுகளை ஆகிய உன்னையும் வெட்டி வீசிவிடுகிறார்கள் தானே. நீ எனக்கு தேவையில்லை, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்ற மாதிரி உன்னை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்களா? கவலை கொள்ளாதே. நீ என் மேலே ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. ஏன்னா கடைசி வரியில், கடைசி வாழ்க்கையின் நொடிகளில், கடைசி வார்த்தைகளில், ஏன் கடைசி எழுத்தில் கூட உனக்கான வெற்றியை நான் எழுதி வைத்திருப்பேன் என் செல்வமே. நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் பக்தியோடையும் பாசத்தோடையும் நீ என்னை அப்பா முருகான அழைக்கும்போது அதை வீணாக போகும்படி விட்டுவிடுவேனா என்ன? நிச்சயமாக உன் மனதில் இருக்கும் கவலைகளையெல்லாம் நான் போக்குறேன். உன்னோடு மிக நெருக்கமாக இருப்பவர்களை நம்பி உன் கவலைகளையெல்லாம் நீ அவர்களிடம் பகிரும்போது அவங்க உன்னை பற்றி உண்மையிலேயே தப்பாக தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உன்னை பற்றி நல்ல எண்ணங்களும் விலகி போய் உன்னை பற்றி எதிர்மறை எண்ணங்கள் மிக தீவிரமாக உருவாகுவது உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் நான் அறிவேன் என் செல்வமே. நீ எல்லாத்தையும் சொன்ன பிறகு நிம்மதியாக இருக்கலாம் நீ நினைக்கிற. ஆனால் உன்னை நேர்மறை எண்ணத்தோடு வாழ விடாமல் உன்னை பற்றி தவறான விஷயங்களை தவறான வழியில் பரப்பக்கூடிய மனிதர்களாக பல பேர் உன்னை சுற்றி இருக்காங்க. அவர்கள் மனதில் ஏற்பட்ட எதிர்மறை எண்ணங்களையும் நீ அழிக்க தவறிவிடுவதால் அதுவே உனக்கு அனுதாபமாக இல்லாமல் ஆபத்தானவையாக மாறிவிடுகிறது என்பதையும் புரிந்து கொள்ளேன் செல்வமே. நீ சில நேரங்களில் உன் மனசு ரொம்ப பாரமாக இருக்குன்னு நினச்சி தானே உன் வருத்தத்தையும் வேதனையும் மற்றவங்க கிட்ட சொல்கிற, அல்லது உன் மேலே அனுதாபப்படணும்னு நினச்சி சொல்கிற. ஆனால் இது இரண்டுமே உனக்கே ஆபத்தாக மாறிவிடுகிறது என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய்? முடிஞ்ச அளவுக்கு உன்னால் சமாளிக்க முடியக்கூடிய பிரச்சனைகளை, சமாளிக்க தெரிந்த விஷயங்களை நீயே சமாளிக்க முயற்சி செய். அப்போதுதான் நேர்மறையான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை விட்டுட்டு நீ கொஞ்சம் விஷயம், கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் கஷ்டம்னாலும் மற்றவங்ககிட்ட போய் சொல்லிடலாம், அவங்க உனக்கு முடிவு சொல்லிடுவாங்க, தீர்வு சொல்லிடுவாங்கன்னு நினச்சின்னா அது ஒருபோதுமே நடக்காது என் செல்வமே. உன் பிரச்சனைகளுக்கும் உன் கஷ்டங்களுக்கும் நீதான் தீர்வு காண முடியுமே தவிர மற்றவர்கள் எப்படி அதற்கு முடிவு சொல்வாங்க, பொறுப்பாகுவாங்க நீ யோசிக்கிற? நீயே எல்லா விஷயங்களையும் சமாளிக்க பழகினா அதன் மூலமாக பல நேர்மறையான நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நிகழும். கடைசி வரையிலும் நீ ஒருபோதும் நிம்மதியை இழந்து விடாதே என் செல்வமே. எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன். நீ நேற்று கூட என்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது உன் மனசில் ஒரு விஷயத்தை நினைத்து வருந்தி வேதனைப்பட்டாய்தானே, அதை நிச்சயமாக உனக்காக நான் சரி செய்வேன். கவலையை விட்டு நிம்மதியாக இரு.